இப்போ நாங்கள் வல்வெட்டுத்துறை சந்தியில் வந்து நிற்கிறோம். எஸ்எஸ் ஒரு உடுப்பு கடை, என்ன எஸ்எஸ் உடுப்பு கடையில் வந்து நிற்கிறோம். எஸ்எஸ் நியூ அவுட்ஃபிட் என்ற உடுப்பு கடையில் உள்ளே வந்து ஆள் இருக்கார். அவருக்கு வந்து கிஃப்ட் தந்திருக்கணும். கொண்டே பாப்பம் கண்டுபிடிக்கிறா இல்லையாண்டு வீடியோக்குள்ளே வாங்க போகலாம். வணக்கம், பிறந்தநாள் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறாய்? சும்மா இருக்கிறியா? என்னுடைய நண்பன், அவருக்கு தான் பிறந்த நாள். ஸோ அவருக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ண சொல்லி, அதாவது நாங்கள் அஷ்னா சர்ப்ரைஸ்லேருந்து அறிமுகம் தேவையில்லை, செந்தூரன் வந்திருக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த அன்பளிப்பை வந்து கொடுக்க சொல்லி ஒரு ஆள் வந்து விட்டுருக்கிறார். விட்டுருக்கிறார். எத்தனாவது பிறந்த நாள்? 24. ஆனால் வில்லங்கமான ஐட்டங்கள்லாம் வந்திருக்கு உங்களுக்கு கிஃப்டா. அவனோட பாப்பா என்னென்ன இருக்குண்டு. என்ன ஐட்டம்? கை செயின். என்ன கை செயினை பார்த்தீங்கன்னா கை நடக்குது. ரைட். ஸோ ஒரு அழகான கை செயினோட வந்து வந்திருக்கு. அதில் கண்டுபிடிக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஸோ அது நான் பிறகு பார்க்குறேன். கண்டுபிடிச்சிருக்கீங்களே, கண்டுபிடிக்கிற மாதிரியான விஷயம் ஒன்று கண்டுட்டேன். நான் அதான் உள்ள எடுத்து பார்த்தேன். நான் சரி, வேற ஒன்றும் இல்லை. சரி, இதை பாருங்கள் என்ன இருக்குண்டு. இதில் வந்து காசு இருக்கு. என்ன சரி, இதில் குறிப்பிட்ட ஒரு 1 லட்சம் ரூபாய் கிட்ட பெருமை காசு இருக்கு போல. எப்படி தானே 1 லட்சம் தானே, நம்ம 10,000 ரூபா காசு. ரைட். அதில் பிரேம் வந்து இப்போ எடுத்து காட்டலாம். அதுலேயும் பேர் கண்டுபிடிச்சிருவீங்க. கவுட் பேப்போம் தந்து விட்டார்கள். அப்படி தந்துட்டு நான் பேக் பண்ணல. ஸோ இப்போ புரியுதா பிள்ளைங்களா யாராக இருக்கும் இந்த மாதிரி அன்பளிப்பெலாம் தர்றது? இது வரைக்கும் நான் வந்ததில்லை. இது வரைக்கும் வந்ததில்லை. ஃபர்ஸ்ட் டைமா? சரி, இன்றைக்கு என்ன பேரும் கூட? ஜெனு. ஸோ எத்தனாவது பிறந்த நாள்? 24வது பிறந்த நாள். முதலாவது சர்ப்ரைஸா? கேட்கலாம் பட்டிருக்காங்களா? என்ன படியும் கேக் வெட்டி. ஸோ மற்ற படியில் காணல. என்ன 10 பேர் வருவாங்க அவங்க கூட எப்போதும்? என்ன வர இல்லையா? சரி, அப்போ இது யார் தந்திருப்பினோம்? டக்குன்னு சொல்லவும் இல்லாது. உங்களுக்கு வேண்டப்பட்ட ஒரு ஆள், அன்பான ஒரு ஆள், காதலியாகவும் இருக்கலாம். வெளியிடாச்சா? சரி, வந்துட்டு காதலிட்டு இருந்து வந்துருச்சா? பட் அவங்கள்ட்ட சர்ப்ரைஸ் இதுவும் வந்ததா? அப்போ லவர் இருக்கு உங்களுக்கு? எல்லாம் வந்துடுது வாயிலேயே. சரி, எத்தனை கிஃப்ட் வந்தது உங்களுக்கு இப்போ? இது வரைக்கும் எவ்வளோ கிஃப்ட் வந்தது? அவன் மட்டும்தான். மட்டும் என் ஃப்ரெண்ட் படியல் வேறு அவ்வளோதான். அப்போ இது யார் தந்தது? ஆனால் இது வருதுன்னா கண்டிப்பாக வில்லங்கமான பொருட்கள் வரைக்கும் யோசிக்கணும். நீங்களா யாராக இருக்கும்? கோலம் வருது, அதை காட்டுங்க, நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்ன அனுப்பின கஷ்டப்பட்டு அங்கே வந்து அவங்கள இதில் நிற்கிறாங்க. தந்தாக்கள் இதில் நிற்கணும். தந்தாக்கள் நிற்கணும். இதில் இது என்ன நல்ல உடுப்பெல்லாம் போட்டிருக்குது. வாங்கிட்டு போவோம் எப்பிருந்து அது யோசிக்கட்டும். சரி, என்ன விலை மலிவாக தருவீங்களா உடுப்பெல்லாம்? அதுக்கு உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கா? ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் என்னென்ன ஐட்டங்கள் இருக்குது? எல்லா ஐட்டமும் கிடையாது. பெண்களுக்கு இருக்கா? நோ ஒன்லி பாய்ஸுக்கு மட்டுமா? சரி சரி. ஆனால் இதில் பெண்கள்லாம் போச்சுனா அப்போ பாய்ஸுக்கு எடுக்க வந்தீங்களா? அந்த மாதிரி. சரி 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 சரி. அப்போ சொல்லுங்களேன், யாருன்னு சொன்னால் நானும் பண்ண தத்துட்டு போயிடும். 2 டிஷர்ட்டையும் பார்த்து எடுத்துட்டு பொத்தில் வாரான்னு சொன்னால் ஒரு ஆள் இல்லை, 2 3 சேர்ந்து செய்யணும். அப்படியும் இருக்கலாம். ஆனால் ஒரு ஆளாகவும் இருக்கலாம். தந்தாள் இதில் நிற்கலாம், வெளியிலையும் நிற்கலாம். இது சொன்னா நீங்கள் தந்தீங்களா ப்ரோ? இல்லை, அவர் தர மாட்டாரோ அந்த படியா? அங்கே அந்த இங்கே செஞ்சு தர மாட்டாரா? செய்வாங்களோட சொன்னால் குறையா இருக்கும்ல. அப்பயே சொன்னீங்க சேர்ந்து செய்ய மாட்டேன். இப்போ ஒரு ஆள் தானே சொன்னீங்க. அவன் அவையில சொல்லல சொல்லி போட்டு குறை நினைக்கிறீங்களா? எல்லாரும் ரைட். தொட்டோட இதாகிடுச்சு இல்லை? ரைட். ஓகே. யாரா இருக்கும்? யாருன்னா கடைசி உங்களை யார் முதல் விஷ் பண்ணது உங்களுக்கு? லவ்வர் தான். அடுத்தது அக்கா. யார் அக்கா? சுவிஸில் நிற்கிறாங்களா? அவங்களா? சொல்லுவாங்க பாருண்டு. குழப்பம்ட்டு தான் பார்க்குறேன். ஆனால் ரொம்ப குழம்பினா கஷ்டமாக இருக்கும். இதில் நான் பார்க்கலே கண்டுபிடிச்சிட்டேன். அக்கா ப்ளூட்டுன்ற கலர். ரைட். அதான் நாங்கள் தலைக்குள்ள சொல்லி தரையில, பட் உள்ள பார்க்கல கண்டுபிடிச்சாலும் எடுத்து ஒழிச்சு வச்சுனேன். உங்களுடைய அக்கா தான் இந்த அன்பளிப்பை வந்து கொடுக்க சொல்லி தந்திருக்கணும். அதோட இந்த பிரேம் வந்து இதில் இருக்குது. இதுலேயும் ப்ளூட் அக்கான் தான் இருக்குது. எதிர்பார்த்துனீங்களா அக்காடம் இருந்த இந்த அன்பளிப்பு வருமெண்டு? பெருசாக எதிர்பார்க்கல. பிடிச்சிருக்கா? சரி, உங்கள் அக்காவுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த இடத்துல? ஒன்றும் எதிர்பார்க்கல, சந்தோஷம். அக்கா தான் அடிச்சோன்னு இருக்கிறா இல்லையே? ரைட். அவ்வளோதானே? வேற ஒன்றும் இல்லையா?
என்ன தம்பி பிறந்த நாளுக்கு பார்ட்டி வந்து ஸ்பெஷலாக இன்றைக்கு நடக்கும். வேறு எதுவும் சொல்ல விரும்புறீங்களா அக்காவுக்கு? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஐ மிஸ் யூ அக்கா. ஐ மிஸ் யூ அக்கா. ரைட், சரி அப்போ பொடியில்கிட்ட கேட்போம், அவர்கிட்ட கேட்போம் எல்லாரும் என்ன மாதிரி வெம்பலா நண்பனுக்கு எத்தனை மணிக்கு மிஸ் பண்ணீங்களே கொஞ்சம் ஓடியாங்க. வாடா 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 வைக்கடா ஏன் ஓடி ஓடியா கிஃப்ட் கொடுக்கல தானே கொடுத்தீங்களா? வைக்கப்படுறீங்களா? இவர் வைக்கப்படுறாரு. இவர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஒரு பிரபலமான ஒரு யூஸ் கடை வச்சிருக்கிறார். வேற என்ன நண்பன் டிக்டாக் பிரபலம். நண்பனுக்கு நீங்க என்ன மாதிரி இன்றைக்கு இன்றைக்கு என்ன மாதிரி அவரை தான் கேட்கணும். எல்லாரும் அவரை தான் கேட்கணும். சரி என்ன கிஃப்ட் கொடுத்த நீங்கள்? அவருக்கு கொடுப்போம். நீ யாரும் யாரெல்லாம் கொடுப்போம்? வாழ்த்துக்கள் சொன்னீங்களா? சொல்லியாச்சு. என்னென்னு சொன்னீங்க? எங்களுக்கு முன்னாடி சொல்லி காட்டுங்க. என்னத்துல போட்டுலீங்க? வாட்ஸ்அப்பில் கோல் எடுத்து ஸ்டேட்டஸ் போட்டுனீங்களா? என்ன எழுதிருந்தீங்க கீழே ஸ்டேட்டஸில்? மறந்து ஹாப்பி பர்த்டே மச்சான் தான் போட்டிருப்பேன். ஹாப்பி பர்த்டே மச்சான் தான் பாப்போமா? விசேஷ் ஆண்டு போட்டேன். விஷ் யூ ஆல் ஹாப்பி பர்த்டே விஷஸ் டா. ரைட், அத மச்சான் நீங்க பாத்துருக்கீங்க போல. நான் அப்படிதான் டைப் பண்ணேன். என்ன சொல்ல இன்றைய நாள்ல அவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இன்றைய நாள்ல 24 வயசுல அளவா குடிச்சிட்டு கவனமா வீட்டு போய் படுக்க சொல்றேன். சொல்றது என்ன வேற என்ன சொல்லலையா? வேற என்ன சொல்றது? இதோட கொடிய நிப்பாட்டினா காணும். இதோட கொடிய நிப்பாட்டலாம். அது அப்பாக்கு அப்ப வாங்கினேன் தப்பா நினைக்கிறீங்க? அப்படி சனம் என்ன நினைக்கும் பார்த்துட்டு நானும் உங்களுக்கு என்ன அதுக்கு என்ன மாத்தி எடுப்போம் என்ன இந்த இதெல்லாம் வந்து ஒழுங்குபடுத்தி இருந்தா யார் தெரியுமா? விஷயம் எனக்கு நேத்துல இருந்து அடிச்சு இந்த உடுப்பு கடை உரிமையாளர் இவர் தான். சரியா, கண்டிப்பா வெள்ளடுதுறை பக்கம் வந்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டுக்கு முன்னுக்கு இந்த கடை இருக்குது. வந்து ஏறி பார்த்துட்டு தம்பிட்டு நல்ல நல்ல ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது. நல்ல டிஷர்ட் உடுப்பெல்லாம் கிடைக்குது. வந்து வாங்கி கொண்டு போங்க. எந்த பேரை சொன்னா ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கொடுப்பீங்க? கண்டிப்பா கொடுப்பீங்களா? என்ன ரைட், இவ்வளவு ஒழுங்குபடுத்தி கொடுத்து நீங்க உங்களுடைய நண்பனுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? எத்தனை மணிக்கு வாழ்த்து சொன்னீங்க? அடிச்சு நான் 2 தடவை லைன் பிசி அடிக்க இல்லை திரும்ப அடிச்சு எத்தனை பேரோட கதைக்கிறான்னு கேட்டு கதைச்சிட்டு டப்பாண்டு கட் பண்ணி போட்டேன். என்ன சொல்ல விரும்புறீங்க இன்றைய நாள்ல? அதெல்லாம் சொல்லியாச்சு நீட்டு அவருக்கு பர்சனலா சொல்லக்கூடாது. அப்படியான விஷயங்களை சொல்லிருக்கு. சொல்லக்கூடிய விஷயங்கள் சொல்லி கிடைக்குது. இந்த ஒழுங்குபடுத்தி அக்காக்கெல்லாம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நானும் எதிர்பார்க்கல இப்படி ஒரு அக்கா அங்கே இருந்து கொண்டு இப்படி திடீரெண்டு அரேஞ்ச் பண்ணுவாண்டு. எனக்கும் திடீரெண்டு தான் கண்டெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறா முடியாமல் போட்டுது. அப்புறம் திடீரெண்டு கண்டெக்ட் பண்ண ஓடியா எனக்கும் டப்பாண்டு மைண்டுக்கு வந்து நீங்களாம் டப்பாண்டு ஓடர் இருக்கு தம்பி வேற எலவல் இருக்கு இல்லைன்னா நாங்கள் வேற யார்ட்டையும் நம்பர் தர வேணும் இல்லைன்னா நீங்களாம் வேறவனும் சொல்லி எத்தனை போல் அடிச்சிருப்பாங்க. உண்மைன்னு சொல்லி தான் உடனே எப்பயோ வந்திருப்பேன் நான். எனக்கு போட்டோ வச்சு அனுப்பி வைக்கல. இதுல நிக்கிற எல்லாரும் இதுல பங்கு கொண்டிருக்காங்க. ஒருத்தரும் ஒரு சாமான ஓடி ஓடி எடுத்து தந்தது. சரி சரி சரி, சந்தோஷம். உண்மையிலேயே ஒரு நல்ல நட்புகள் கிடைச்சது. இந்த மாதிரி எப்போதும் நல்லா இருக்கணும். அக்காவுக்கு நாங்கள் நன்றியை சொல்லிக்கிறோம். இதே போல நல்லவர்களுக்கு இப்படி அடிக்காமல் அடிச்ச கேளு முன்னுக்கு 2-3 நாளைக்கு முன்னே கேளுங்க என்ன ஆர்டர் செய்யலாமா அண்ணா. ரைட், ஸோ மறக்காம அண்ணாட எஸ்எஸ் என்ன கடை பேர்? என்ன எஸ்எஸ் நியூ அவுட்ஃபிட். அது வாயில வரல, வெளியிலேயே பிள்ளையா சொல்லி போடுங்க. சரியா, அது பிள்ளையா சொன்னா இப்ப சரியா சொல்றேன். எஸ்எஸ் நியூ அவுட்ஃபிட். நியூ அவுட்ஃபிட். ஸோ இந்த கடைக்கு வாங்க. ஸோ நீங்களும் எதுவும் சொல்ல விரும்புறீங்களா நண்பர்களுக்கு? தம்பி 2 பேரும் கதைக்கல 3 பேரும் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றேன். எல்லாருக்கும் தேங்க்ஸ்.